ஏம்மா இவ்வளோ கவலையாக இருக்க? அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கியா? விட்டு தள்ளு. எப்படிங்க விட முடியும்? நம்ம பொண்ணு அவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்களே, எப்படி அமைதியாக இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னது, அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா இருக்கும்? அம்மா, வந்துட்டியாப்பா? வா வா. என்னம்மா அப்பாவும் நீங்களும் என்னம்மா பேசிட்டே இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏம்மா என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க? முகத்தை பார் எப்படி வச்சிருக்கீங்கன்ட்டு. என்ன விஷயம் என்கிட்ட முதல்ல சொல்லுங்கம்மா. அண்ணே, சொல்லு செல்வி கண்ணு. நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அப்பாவும் அம்மாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நானே சொல்கிறேன், கேட்டுக்குங்க. சரி சரி, முதல் விஷயத்த சொல்லு. அண்ணா, உங்களுக்கு தெரியும், ராஜி அக்காவுக்கும் எதிர் வீட்டு ரவி பையனும் பேசிட்டு இருந்தாங்கன்ற கதையை. அந்த கதையை வச்சுக்கிட்டு எதிர்த்து வீட்டுக்காரங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பயங்கரமா சண்டை போட்டாங்க. இன்னைக்கு காலைல அதுதான் நடந்துட்டு இருந்தது. அதனாலதான் ரெண்டு பேரும் ரொம்ப முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க? என்னங்க, பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அத்தையும் மாமாவும் அமைதியாக இருந்துட்டாங்க தாங்க. இதுக்கு போய் கோச்சிக்காதீங்க நீங்கள். சின்ன பொண்ணு, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு நீ அமைதியா கடை. நான் பேசிக்கிறேன் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும். ஏங்க, நான் என்ன பேசிட்டேன்னு நீங்கள் என்ன திட்டிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பேசிட்டேன்? ஐ, நம்ம பத்தி வைக்கிறது எங்கெங்கயோ போய் வெடிக்குது. ஏப்பா சும்மா கோவிச்சுக்காதப்பா. அவன் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? எதுக்கு இப்படி கோவப்படுற? அமைதியா விடு. இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, எங்க அந்த ராஜி? அவனை உடனே வர சொல்லுங்க. அண்ணே, அக்கா ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்கண்ணே. அவளை உடனே வர சொல்லு. எதுக்குங்க இப்போ அவ்வளோ இவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? எப்பவுமே எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி பேசுங்க. கோவம் வந்துட்டா அவ இவன் பேசுவீங்களா? இங்க பாரு சின்ன பொண்ணு, ஓவரா பேசிக்கிட்டு இருக்காத. அண்ணே, ராஜக்கா வந்துட்டாங்க, ஆரம்பிங்க. ராஜி, என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா உனக்கு? எதுக்கு ராஜிமா நீ இறந்துட்டு இருக்க? உன்னை பெத்ததுக்கு அப்பாவும் அம்மாவும் உக்காந்துதான் அழணும். உன்னை வளர்த்ததுக்கு நான் அழகணும். நீ எதுக்கு அழுற? ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசணுன்ற? ஏங்க, சும்மா சும்மா அவளை ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. அவளே வேதனையில இருக்கால்ல. போதும், இதோட வாய் முடிச்சுன்னு பொண்ணு. அப்புறம் மூஞ்சி எல்லாம் பேத்துரு தெரிஞ்சுக்கோ. ஐயோ, இன்னைக்கு இல்லாதது வாங்குறாங்களே. இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு. வாய் திறந்துதான் பேசு. வாயிலெல்லாம் கொழுக்கட்டியா வச்சிட்டு இருக்க. ஏப்பா கொஞ்சம் பொறுமையாக பேசுப்பா, அப்புறம் பேசிக்கலாம் விடுப்பா. ஏன் இப்ப பேசுன என்ன? இப்ப நான் பேசக்கூடாதான் என்ன? நீ பேசக்கூடாதுன்னு நான் எப்பப்பா சொன்னேன்? அப்புறமா பேசிக்கலாம் விடுப்பான்னு தானே சொன்னேன். உன்னால எங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, நிம்மதி போச்சு. உன் மூஞ்சில பார்த்தாவே எனக்கு எரிச்சலா வருது. போகல. நம்ம ரவியை பார்த்ததே தப்பு. அவனை காதலிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. வீட்டுல யாருக்கும் நிம்மதி இல்லை. நம்ம உயிரோடவே இருக்க கூடாது. அம்மா, அம்மா, வந்துட்டியாப்பா? வா வா. நான் வர்றது இருக்கட்டும். எதுக்குமா நீங்க சண்டை போட்டுருக்கீங்க எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட? வந்துட்டியாடா தம்பி? வாடா கண்ணா, வாடா கண்ணா, உக்கார், காஃபி கொண்டாடாக்கா. காஃபி வேணா ஒன்றும் வேணாம். எதுக்கு நீங்கள் வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அடியாத்தி, அதுக்குள்ள உனக்கு செய்தி வந்துருச்சா? நீங்கள் சண்டை போட்டது உண்மையா இல்லையா? ஆமா, சண்டை போட்டோம். இப்ப என்னன்ற அதுக்கு? என்ன மாப்பிள்ள பிரச்சனைங்க? எதிர்த்து வீட்டுக்காரங்க கூட எதுக்கு சண்டை போட்டீங்கன்னு சொன்னா என்னையே முடிக்கிறாங்க பாருங்க மாமா அக்கா. அவளை திருந்த மாட்டா மாப்பிள்ள. போய் நீ வேலையை பாரு, போ மாப்பிள்ள. ஏங்க, உங்களுக்கு அறிவு கட்சி இருக்கா இல்லையா? நம்ம பொண்ணு அமுதாவை தான் ரவியை கட்டிக்கணும்ட்டு நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம ரவி சப்போர்ட் பண்றீங்களா? இதோட நீ நிறுத்திக்கிங்க. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாமா சுமார் மாப்பிள்ளை எதுக்குமா சண்டை போடுற? என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு. எப்பயுமே நான் திட்டு வாங்குறதா எனக்கு வேலை. வேறு என்ன பண்ணேன்? சரி சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அக்கா, இனிமேல் அவங்க கூட சண்டை போட்டீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்தியம்மா, உன் மகன் என்ன பேச்சு பேசுறான்னுட்டு. நீ விட்டு தள்ளுமா, பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாயிடும். ராஜி, சொல்லுங்க நீ. வாமா, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு வருவ. ரூமுக்குள்ளேயே இவ்வளோ நேரம் அப்படியே அடைப்பட்டு கிடப்ப. வா, வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காரு வா. அண்ணி, சாப்பாடு எதுவும் எனக்கு வேண்டாம். நீ நீ பட்னி கிடந்தா இப்போ என்ன ஆக போகுது சொல்லு பார்க்கலாம்.
உங்க அண்ணன் திட்டினாரு இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்காகலாம் வருத்தப்படாதுமா, உங்க அண்ணா தானே. எங்க அண்ணா திட்டினதுலாம் ஒரு தப்பு இல்லை நீ. நான் பண்ணதுதான் தப்பு. எனக்கு நல்லாவே தெரியுது. நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் விடுமா, அதை பற்றி பேசி இப்போ என்ன ஆக போகுது. வந்து முதல்ல சாப்பிடு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். சரி நான் போகிறேன், நீ வா. சரிங்க நீ. அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ராஜி? அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எனக்கு ரொம்ப நீங்க ஆறுதலா இருக்கீங்க. என் தங்கச்சி மாதிரி தான் நான் உன்னை நினைக்கிறேன். தெரியும் அண்ணி, நீங்க ரொம்ப பாசமா நடந்துக்கிறீங்க. ஆனா நான் வந்து உங்ககிட்ட அவ்வளவு அட்டாச்மெண்ட் நான் இல்லை. அப்படி வந்து என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா முதல்ல வந்து நீ சாப்பிடணும். அப்போ தான் உன் தேங்க்ஸை நான் ஏற்றுக்குவேன், சரியா? சரிங்க அண்ணி, நான் உடனே வரேன். ராஜி நீ சாப்பிட்டுருமா, நான் 2 தோசையை போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி இதே போதும், தோசை எதுக்கு? எனக்கு இதே போதும் அண்ணி. இதே போதுமா? சரி சரி. என்னது, அழுதுகிட்டு தானே உட்காந்துட்டு இருந்தா, இங்க உட்காந்து ஜாலியா சிரிச்சு பேசி சாப்பிட்டு இருக்கா. இது நல்லதுக்கு இல்லையே. எனக்கா ரொம்ப ஜாலியா சாப்பிட்ற போல. சமாதானப்படுத்தி இப்போ 2 வாய் அவளை சாப்பிட வச்சுட்டு இருக்கேன். அது கூட உனக்கு பொறுக்கலையா? நீங்க வந்து உட்காந்து சாப்பிடு. எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாம் அண்ணி, நீங்களே உட்காந்து சாப்பிடுங்க. ராஜிமா அடுப்புல பால் வச்சிருக்கேன், நீ பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? நீ சாப்பிட்டு. என்னக்கா அண்ணா அவ்வளவு பேசினாரு, நீ உட்காந்து நல்லா சாப்பிட்ற. உனக்கு இருந்தாலும் எம்பிட்டு தைரியம் ஆகாது. ஏக்கா போயிட்டு இருக்க, சாப்பிடலையா? அப்புறம் அண்ணி வந்தா நான் தான் உன்னை சாப்பிட விடலன்னு சொல்லுவாங்க. உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு போதும், நான் கிளம்புறேன். அப்பா எப்படி துரத்தி விட்டாச்சு. எல்லாத்தையும் வச்சு நாமளே சாப்பிடலாம். ஏ நாத்து, எங்க ராஜி காணோம்? சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. யாரு நீயா சாப்பிட விடுறது? நீ எப்படியாப்பட்டவன் எனக்கு தெரியாதா என்ன? என்ன நீ அந்த பக்கம் திரும்பி இதை முழங்குறீங்க? என்ன நத்த நான் பேச போறேன். மதியத்துக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்லா நடிக்கிறீங்க அண்ணி.